சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஏன் கடன் ஆகுது, எதுக்காக கடன் வாங்குறீங்க, இந்த கடனை கெட்டி முடிக்காமல் பல இன்னல் துன்பத்தை எதுக்காக அடையிறீங்க, இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், என்ன பக்குவங்களை பண்ணால் இந்த வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கும். இப்படி இந்த கடன் எதுக்காக வருதுன்னு கேட்கறதுக்கு உண்டான அமைப்பை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தா நம்ம அந்த கடத்தை வாங்காமல் அதுக்கு உண்டான வழிமுறைகளோட கடனாளி இல்லாமல், விரலுக்கேற்ற வீக்கம் கடனாளி இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஆளாகப்பட்ட அம்பானியாக இருந்தாலும் கடன் வாங்க தான் செய்யணும். ஆனால் திருப்பி கொடுக்க எந்த வழியில், எந்த ரூபத்தில் நம்மளுக்கு அந்த கடன் அடையுது, யாருனால எவர்னால எப்படி கடவுள் ரூபத்தில் ஒரு பர்சன்னால கடனை அடையக்கூடிய தன்மை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வருது. இப்படி கடனாளியாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எந்த வழிமுறைகளை, எந்த பக்குவம் பண்ணால் இந்த கடன் அடையும் கேட்கறது தான் இன்னைக்கு உண்டான ஒரு டாபிக். சிம்மராசி அறம், சத்திரியன், நெருப்பு. சிம்மராசி மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். சிம்மராசி மக நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான், பூர நட்சத்திரக்கு அதிபதி சுக்கிர பகவான், சூரிய பகவான். 3 நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆணாக இருந்தாலும் ஆணின் தன்மை, பெண்ணாக இருந்தாலும் ஆணின் தன்மை உடையக்கூடிய ஒரு ஜாதகம்தான். பொதுவாகவே 25, 26 வயசு வரைக்கும் தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு படிப்பு ஆற்றலும் அறிவும் அழகும் தன்னுடைய குடும்பத்து மேலே ஒரு மேன்மையும், கஷ்டம் இல்லாமல் படிப்பே குறி, தான் படித்து தான் தாய் தகப்பனை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடைய சிம்மராசிக்காரங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே கல்யாண காட்சிகள் உங்களுக்கு நடந்துடும். சிறு வயசில் கூட கல்யாணம் நடக்கலாம். கல்யாண காட்சிகள் நடந்த உடனே அந்த குழந்தைங்களை வளர்த்து வாலிபம் ஆக்குறதுக்கு உங்களுக்கு வயசாயிடும். நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே தன்னுடைய கணவன் மனைவி கிட்ட சந்தோஷமாக இருந்து தன்னுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் என்ன, இந்த குழந்தைங்களை எப்படி நம்ம வளர்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஒரு 35 வயசு வரைக்கும் வீடு, மனைவி, மக்கள் இவங்களுக்குன்னே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு தன்மைகள் வரக்கூடிய நேரம் சிம்மராசி உள்ள காரர்களுக்கு உண்டு. ஆனால் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 30லிருந்து 35 வயசு வரைக்கும் அரசியலில் பிரவேசம் ஆகணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணும், நான் சொல்லக்கூடிய ஆணவம் அதிகாரங்கள் நிறையா இருக்கும், அதிகார தோரணைகள் நிறையா இருக்கும், யாருக்கும் தலை வணங்காம, ஆனால் தனக்கே தெரியாமல் ஊரு விட்டு வெளியூருக்கிட்ட கடன் வாங்கி தான் குடும்பத்தை பக்குவம் பண்ணு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் விரயத்தில் மாட்டிக்குவீங்க. சிம்ம ராசி உள்ள ஆண்கள் கார் வாங்குவீங்க, விற்பீங்க, அதில் நஷ்டமாகும். இப்படி ஆடம்பரத்திலேயே உங்கள் வாழ்க்கையை போகக்கூடிய சிம்மராசி ஆண்களுடைய நேரம் இப்படித்தான் இருக்கும். கடனே வாங்கினாலும் அந்த கடனுக்காக ஓடி ஓடி உழைச்சி அடைக்கக்கூடிய தன்மை சிம்மராசி பெண்களுக்கு தான் உண்டு. டிஸ்கவரி சேனல் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் அதை கூறு போடும். அது ஏன் சொல்கிறேன்னா, பெண்கள் தான் வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து புருஷன்ட்ட கொடுப்பாங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணி தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இருந்திருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. கேது, சுக்கிரன், சூரியன். ஒரு கட்ட காலத்தில் ஞான மார்க்கங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் உங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 40லிருந்து 55 வயசு வரைக்கும் இடையூறுலையே அடைவீங்க. என்ன இடையூறுன்னா, உங்கள் மாமனார் மாமியாருடைய சொத்துகள் உங்களுக்கு இழுபறியில் இருக்கும். உங்கள் மாமனார் மாமியாருடைய சொத்துகள் இழுபறினால உங்களுக்கு யாராவது சூனியமே பண்ணுவாங்க. அதனாலேயே உங்களுக்கு உடம்பு சுஸ்தாகும். உங்களுக்கு சுஸ்தானா கூட உங்கள் பிள்ளைங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க.
அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் விரயத்தை நிறையா பண்ணுவீங்க. அந்த விரயம் இல்லாமல் மனைவி மக்கள் அப்படியே அரவணைச்சு கடன் ஏன் வாங்கணும், இந்த கடனை அடைக்க முடியாமல் ஏன் கஷ்டப்படுறோம், குடும்பத்துக்கு கடன் வாங்கியிருந்தா கடன் அடைஞ்சிரும், வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு கடன் வாங்கியிருந்தா அடையக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி. நீங்கள் முதலீடில் பல லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆசைகள் சிம்ம ராசியில் உள்ள ஆண்களுக்கு தான் இருக்கும். பெண்களுக்கு நிறைய முதலீடு பண்ணணும் ஆசை வராது. சின்ன ப்ராஜெக்ட் சின்ன லாபம். இப்படியாப்பட்ட ஒரு தன்மை உடையக்கூடிய சிம்ம ராசிக்கு இப்போ ஆகாத நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தான் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், இல்லைன்னா சென்னை திருவள்ளூர் அரக்கோணத்துக்கு நடுவில் இருக்க வேண்டிய திருவலங்காடுன்னு சொல்லக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் தான் போகணும். போய் அங்கே இருக்க வேண்டிய குளத்தில் தீர்த்தத்தில் கையகால அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மாவை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு அம்பாளையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது மூஞ்சி சித்தர்னு சொல்லி ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அந்த ஜீவ சமாதிக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு கையெடுத்து கும்பிட்டு தலை வணங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாரத்தில் எந்த நாள் வேணால் போகலாம். ஆனால் சனிக்கிழமை போனீங்கன்னா நல்ல ஒரு நேரம் உண்டு. உங்கள் கடனை அடையிறதுக்கு ஒரு சித்தரை வழிபடுங்க, ஒரு மகானை வழிபடுங்க. இதுக்கு மேலே எனக்கு விரயம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ எம்பெருமான வேண்டி அந்த மூஞ்சி சித்தர் வழிபாடை முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன் அடையுங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் அடையும். ஏன்னா நீங்கள் பலவிதமான இடையூறுகளுக்கெல்லாம் ஆள்படுவீங்க. இதெல்லாம் இல்லாமல் குடும்பத்தோடு அரவணைச்சு வாழ்ந்துக்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த வருடம் உங்களுக்கு ஆவாது. ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சியில் உங்கள் ராசியில் கேது பகவான் வந்து பல இடையூறில் கொடுக்க போகிறாரு. அது இடையூறு வராமல் இருக்க அரக்கோணத்துக்கிட்ட இருக்க வேண்டிய திருவலங்காடு மாந்தி ஸ்தலம்னு சொல்லலாம். அங்கே போய் வழிபட்டு வந்தால் உங்கள் தேவைகள் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். மாதத்துக்கு 2 நாள் போங்க. ஒரு வாரம் சனிக்கிழமை போனால் அடுத்த வாரம் போக வேண்டாம். இப்படி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, செலவு பண்ணியாது உங்கள் கடன் அடைய வாய்ப்பு இருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த என்ன வச்சா பணம் கிடைக்கும், என்ன பண்ணால் சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன செஞ்சால் பணம் சம்பாதிக்கலாம் என்றால் 2 கூடியவன் புதன் என்பதால் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுத்துகிறால் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். புதன்னா என்ன அப்படின்னா நாராயணன். புதன் தான் நாராயணன். அப்போது சத்யநாராயண சுவாமியோட ஃபோட்டோ உங்கள் ரூமில் வைக்கணும். சத்யநாராயண சுவாமி. புதன்னா பெருமாள். நாராயணனுடைய ஒரு நாமம் சங்கு சக்கரம் 2 பக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி பச்சை கலர் விரிப்பு, பச்சை கலர் எல்லாமே பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, முழுக்க பச்சை இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் புதன் உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு காசு தர்ற விஷயமா இருக்கும். தொங்குகின்ற மணி பிளான்ட்ஸு, அதே மாதிரியான இந்த சின்ன புல், அந்த மாதிரிலாம் உங்கள் ரூம் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ க்ரீனிஷாக இருக்கோ அவ்வளோக்கு பணம் வரும். அதே மாதிரி உங்கள் ரூம் பின்னாடி இருக்கிற ஒரு பீரோ, அதில் நிறைய புத்தகங்கள் இருக்கணும். அந்த பீரோவில் அந்த புத்தகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பேட்டி கொடுக்கும்போது, யார்ட்டையாவது இன்டர்வியூ கொடுக்கும்போது உங்கள் பின்னாடி அந்த புத்தகங்கள்லாம் தெரியணும். நீங்கள் எழுதுறது, நீங்கள் படிக்கிறது, கவிதை கவிதை புத்தகம், ஜோதிட புத்தகம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இவர் தான், யார், சூரியன் தான். சூரியனுடைய அனுகிரகத்தால் இதெல்லாம் கிடைக்கும். இது எல்லாமே புதன் தான். அதேமாதிரி புதன்னா தாய் மாமன்னு பேர், உங்கள் மாமாவோட ஃபோட்டோ. அதெல்லாம் புதன்னா வந்து வேறு என்ன சொல்லலான்னா விவசாயம். புதன் வித்யைன்னு பேர். புதன்னா வித்யை. அந்த சரஸ்வதி சாட்சாத் மேதாதேவி, இந்த சரஸ்வதி தான் புதன். புதனுடைய அதிதேவதை யார், தெய்வம் யாருன்னா சரஸ்வதி. மேதா சூக்தம் டெய்லி உங்கள் ரூமில் ஓடுற மாதிரி பாருங்கள். சரஸ்வதியுடைய ஃபோட்டோவை நீங்கள் டெய்லி பார்க்கணும். இந்த சரஸ்வதி தான் உங்களுக்கு பணம் தரப்போகிறா. லக்ஷ்மியாக இருந்தால் வித்யாலக்ஷ்மி நீங்கள் டெய்லி பார்க்கணும். அதான் உங்களுக்கு பணம் தரப்போகுது. ஸோ உங்களுக்கு பணம் தர்றது எல்லாமே படிப்பு, அறிவு, கல்வி, இப்படி வர்ற பணம் தான். அடுத்ததாக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மராசிக்காரருக்கு எதாக இருந்தாலும் 5ஆம் நம்பரில் தொடங்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிட்டாயில் கூட, சாக்லேட்டில் கூட 5 ஸ்டாருங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி 5ங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். 5ங்கிறது என்னென்னா 5 நட்சத்திர ஹோட்டல். சரியா? இந்த 5ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். நம்ம விளையாட்டுக்கு கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட ஈவன் தோ நீங்கள் 7 நட்சத்திர ஹோட்டல்லாம் வந்தாச்சு இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவீங்க, இவர் பெரியவர்
5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஸ்டார் ரேட்டிங் வந்தால் கூட 5 ஸ்டார் தான். அப்போ எல்லாமே 5 ஸ்டார். உங்கள் ரூமில் 5 முகம் கொண்ட தீபம் இருக்கணும். 5 முகம் கொண்ட உங்கள் ஏதாவது ஒரு ஆக்டகன் மாதிரி ஒரு ஷேப் இருந்தால் கூட 5 ஸ்டார் இருந்தால் கூட 5 ஷேப் 6 இருக்கக்கூடாது, 5 இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உங்களுக்கு 5 கூடையவன் வந்து பார்த்திங்கன்னா குருனா என்னென்னா உங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்தியோட படம் இப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, சித்தர் பீடம், அதே மாதிரி யோக பீடம், அது மாதிரிலாம் பெரிய பெரிய மகான்கள் அவர்களுடைய திருவடிகள், பாதரட்சைகள், இதெல்லாம் நீங்கள் வந்து தினசரி வழிபடும். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு பணம் வரும். அதே மாதிரி அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் தங்கம், நிறைய தங்க குடம், ஒரு குடம் கலசம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. அதில் லக்ஷ்மியோட முகம் இருக்குது இந்த குடத்தில். அது மேலே ஒரு கலசம் இருக்குது. இதை நீங்கள் டெய்லி வணங்கணும். இதெல்லாம் குரு. அதே மாதிரி நம்பர் 3 நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். எதாக இருந்தாலும் நம்பர் 3 தான். 3ஆம் நம்பர் 3 எதாக இருந்தாலும் 3 உங்களுக்கு டிச் ஆகணும். அதே மாதிரி அது பொன்னிறம்னு சொல்லுவாங்க, பொன்னார் மேனியன்னு சொல்லுவாங்க. பொன்னிறத்தை சேர்ந்ததெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அருளாலே உங்களுக்கு அந்த பொன்னிற காரு, உங்கள் ரூம்குள்ளேயே தங்க கலரு பேனா, தங்கம், எதாக இருந்தாலும் தங்கம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக உங்களுக்கு குரு அப்படின்னோடனே ஸ்வர்ணகார்ஷ பைரவர், நன்றாக எழுதி கொள்ளுங்கள் நண்பர்களே. ஸ்வர்ணகார்ஷண பைரவர், அந்த ஸ்வர்ணகார்ஷண பைரவரை நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி என்று வழிபடணும். ஒரு காசு கொடுத்து வழிபடணும். காசை வச்சு அந்த பைரவருக்கு வந்து காசை பாதத்தில் வச்சு வழிபடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு குரு தாங்கிறதுனால குபேரர் லக்ஷ்மி சமேத சித்திரலேகா சமேத குபேரர் கீரிப்புள்ளியோடு இருக்கும். அந்த குபேரருடைய சிலையை வழிபடணும். தினமும் காலையில் 5 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் காயின் ஒரு 20 காயின் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் வைங்க. குபேரர் சிலைக்கு கீழே வச்சு நல்லா அப்படி ஜலிங்க. சத்தம் வரணும். அந்த காசு என்ற சத்தம், காசு ஜலிக்கிற சத்தம் கேட்கணும். குபேரருக்கு வந்து காசை ஜலிக்க குபேரருக்கு சந்தோஷம். குபேரர் தான் பணத்துடைய கடவுள். வியாழக்கிழமைகள் குபேரருக்கு ரொம்ப விசேஷம். அருகம்புல் சாத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம். பச்சை கலர் எல்லாமே பச்சை விளக்கு கூட பச்சை ஆயில் எல்லாமே பச்சை கலராக இருக்கிறது குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். குபேர தீபம். குபேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி கலர் தலப்பாக இருக்கும். ஒரு குபேரரோட சிலை, குபேரனும் லக்ஷ்மியும் சேர்ந்து குபேர லக்ஷ்மின்னு பேர். வெள்ளி கலர் தலப்பா, அந்த சில்வர் தலப்பா போன்றவற்றை வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி 3-10 கூடியவராக செயல்படும் சுக்கிர பகவானுடைய இதை வந்து நிர்ணயம் பண்ண சீதா லக்ஷ்மண ராம, உங்களுக்கு வந்து சீதா ராம கல்யாணம், லக்ஷ்மணர் இந்த பரதர் சத்ருக்கர் எல்லாரும் சமேத அந்த கல்யாண ஃபோட்டோ இருக்கும், பெரிய ஃபோட்டோ. அதில் வந்து ஆஞ்சநேயர்லாம் இருப்பார். அந்த ஃபோட்டோ வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஆவாத நம்பர் எது? 8. சனி, கருப்பு எதுவுமே ஆகாது. சிம்மராசிக்காரர்கள் கருப்பு கலரில் எந்த திங்ஸும் வைக்கக்கூடாது, எந்த பொம்மையும் வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. கருப்பு உங்களுக்கு ஆகாது. சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப இதாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்டாக இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் சுக்கரன், அதே மாதிரி க்ரீன் கலர், இது ரெண்டும். ஸோ உங்களுடைய லோகோ கூட எதிர்த்தாலும் ஒரு க்ரீன் கலர் லோகோவில் ஒயிட் கலர் லெட்டரிங்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த லெட்டரிங் எப்படி இருக்கணும்னா MWOA மாயா 5 லிட்டர், ரெட்ரோ RETRO ரெட்ரோ ஆன்மீகம் ஏன் இப்படி இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு புரியுதா? அதுக்கு காரணம் ரெட்ரோங்கிறது 5 டிஜிட்டு. 5 டிஜிட்டாக இருக்கிற எல்லாமே ஃபேமஸ் ஆகும். 5 டிஜிட்டாக இருந்தாலே ஃபேமஸ் ஆகும். அது எழுதப்படாத சட்டம். 5 அல்லது 7 இருந்தால் ஃபேமஸ் ஆகிடும். ஸோ இப்போ சிம்மராசிக்காரர்கள்லாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் புதன்கிழமைகளில் செய்யுங்க, எதாக இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் செய்யுங்க. சிம்ம ராசிக்காரவங்க உங்களோட பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிம்ம ராசி அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான விஷயம்னு சொல்லலாம். சிங்கம் வந்து சிங்கில் தாங்க இருக்கும், நாங்கள்லாம் கெத்துங்க அப்படின்வாங்கல்ல, அந்த கெத்தான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம் தான் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு சுகபோக வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்குன்னு 5ஆம் இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் தான் நீங்கள். ஸோ சிம்ம ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் தான் ஆட்சியதிபதியாக இருக்கார். எப்போவுமே சூரியன் அப்படின்றது தனித்துவமான நாள். அதனால தான் அவர் வந்து சிங்கிளான ஒரு வீட்டில் மட்டும் இருக்கார். அவரோட பார்வைப்படக்கூடிய இடம்னு இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறது ரொம்ப கெத்தாக உட்காந்துருக்கக்கூடிய நிலை அப்படின்றது சிம்மராசி தான். ஸோ இவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும், இவங்களுக்கு எது சார்ந்த பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிம்மராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு கௌரவம், ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான நிலையில் வாழணுன்ற ஆசை உங்களுக்குலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயம், ஒரு
இவங்கள பார்த்தாலே ஒரு பயம் வருது, இவங்கள பார்த்தாலே ஒரு மரியாதை வருது அப்படின்வாங்கல்ல, அதுக்கு பேர் போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஸோ அந்த சிங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தனித்துவமாக தெரிவிங்க. எத்தனையோ பேர் இருக்கலாங்க, ஆனால் இவரை மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய அரசியல் பிரமுகரை பார்க்குறோம், இன்றைக்கு வரைக்குமே பார்க்குறோம். எம்ஜி ராமச்சந்திரன் இன்ன வரைக்கும் நம்ம யாருமே மறக்கலை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பழம்பெரும் வாதியாக மக்கள் மத்தியில் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்துட்டுருக்காருல. ஸோ அது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். சிம்மராசிக்காரங்களுடைய ஏன் கடன் வாங்குவாங்க, ஏன் கடன் கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா, எதனால யாருக்காக கடன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஏன்னா இங்கே சூரியன் தான் ஆட்சி அதிபதியாக வர்றார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கடன் வச்சுட்டு போனார், அதுக்கு அடைச்சேன். நான் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வாங்கணும்னு முயற்சி பண்ணேன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக போனேன், அதுக்கு நிறைய நான் செலவு பண்ணேன், ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு நான் லாக் பண்ண வேண்டியிருந்தது. இந்த படிப்பு சார்ந்து இந்த கௌரவத்துக்காக ஒரு நிலைகளுக்காக போகிறேன். ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு அரசியல் பிரமுகர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு போகும்போது அவங்களுக்கான செலவுகள் அப்படின்றது இருக்கும்ல. ஸோ அதாவது சமுதாயத்தில் ஒரு மதிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு செலவீனம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணுறோம், சொந்த தொழில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு கடை வைக்கிறோம், கடைக்கான முதலீடு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த கடைக்கான வாடகை ரெடி பண்ணணும், இதெல்லாம் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து குவிக்கணும், அங்கே வேலையாட்களுக்கு சம்பளம் போடணும். அப்போ இத்தனையும் இருந்தால் தான் ஒரு கடைன்றதுக்கு ஒரு பேர். ஸோ அத்தனை ஒரு கௌரவம் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு சுயம், நான் தான் வந்தேன், எனக்கான விஷயத்த நானே தேடிக்கிட்டேன், எனக்கான கௌரவம் சார்ந்த விஷயம். என்னோடய தொழில் தொடங்குறதுக்காக நான் அரசு இதில் போயிட்டு எனக்கு மானியம் கொடுத்தாங்க, எனக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கிடச்சிது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் இது சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு வந்துட்டு ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய லோன்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி நபர்களுக்குலாம் இவங்களுக்கு தொழில் ரீதியாக முதலீடு வாங்குறது, அதுக்கான விஷயங்கள் கடன் கொடுக்குறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ அரசு வழியில் போய் இவங்க ஹெல்ப் கேட்டால் டெஃபினட்டாக கிடைக்கும். அது வந்து அவங்களுடைய தொழில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய சுய கௌரவம், இவங்ககிட்டலாம் போயிட்டு ஒரு சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கார், அவர் பார்த்து ஏதாவது செய்வார், ஒரு கோயில் திருப்பணி நடக்குதுங்க, ஐயா வந்து ஏரியாவுக்குள்ளே பெரிய ஆள், சரி விட்டு போய் நம்ம சொன்னோம்னா ஏதோ கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி போய் அவங்ககிட்ட கேட்பாங்க. அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, ஆனால் கடனை வாங்கினாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு டே காசு மாற்றி விட்றா, இந்த மாதிரி கோயில் திருவிழாக்காக கேட்டிருக்காங்க பணம் அப்படின்னு உடனே வந்துட்டு ஒரு செக் எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதில் பணம் இல்லாட்டி கூட அடுத்தவங்ககிட்ட வாங்கி செய்யக்கூடிய நிலை. எனக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒய்ஃபுக்கு தான் தெரியும் இவர் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு நம்மளை, கடன் வாங்கினாலும் இப்படிலாம் யாரா பண்ணுவாங்களா, உங்ககிட்டே இல்லை இருந்தால் பண்ணால் பரவாயில்லப்பா, நீ உன் கௌரவத்தை விட்டு கொடுக்குறான்னு ஏன் இல்லை என்னை பாடாப்படுத்துன்னு புலம்பக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களோட ஒய்ஃபாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி என்னுடைய சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன் அப்படின்னு கூடிய நபர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. ஸோ உங்களுடைய பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க, எனக்கு குழந்தைக்காக பெரிய வருந்தவங்களாம் இருந்தோம், குழந்தை பிறப்புன்றதே மிகப்பெரிய அரிதான ஒரு விஷயமா இருக்குது, அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், 10 வருஷம் ஆச்சுங்க, 5 வருஷம் ஆச்சு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக போய் குழந்தை பெற்றோம், கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் ஆச்சுங்க. இது ஒரு சொத்தை அழிச்சோங்க, ஒரு சொந்த வீடு இருந்துச்சு, எங்களுடைய அப்பா சொத்து கூட இருந்துச்சு, அதை அழித்து நான் அந்த ட்ரீட்மெண்ட்டே பண்ணோம். அந்த அளவுக்கு அது குழந்தைக்காக நிலபலங்களை விற்கிறது, குழந்தைக்காக வந்துட்டு சொத்துக்களை பூர்வீக சொத்தை கூட விற்கிறது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய அரசு வழியில் ஏதாவது வகையில் அவங்களுக்கு அனுகூலம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும், இவங்க முயற்சி எடுத்தால் மட்டும் போதும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க நீங்கள் தான். இந்த நிலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயத்துக்காக கடன்படுவீங்க, மற்றவங்க என்னோடய குழந்தைக்காகன்ற விஷயம் கடன்படுவீங்க, அது நல்லதாக இருந்தாலும் கூட அது அளவுக்கு மீறி போனால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ இது எந்த அளவுக்கு லிமிட்டில் நீங்கள் கொண்டு போகணுங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி சுய கௌரவம்னு சொல்ல விஷயத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கோழி மிதித்து குஞ்சு சாகாது அப்படின்ட்டு, அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. என்னோடய அப்பாவாக இருந்தால் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டானா ரோஷப்பட்டுட்டு சண்டை போடக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா நீங்கள் தான். ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த யாராக இருந்தாலும் சரி கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் சந்திக்கிறது நீங்கள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் இது வேணும் வேணாது, இது என்னோடய அப்பா தானே, இது என்னுடைய ஒய்ஃப் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஈகோனாலேயே உங்களுடைய குடும்பம் நிறைய பிரச்சனையை சந்திக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கே இறங்கணும், எந்த இடத்துல லாவகமாக பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ குழந்தை தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய
ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வெறும் அந்த ஒரு கிரகத்தை வச்சுமே நம்ம சொல்கிறது இல்லை. அவங்களோட ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலைகள் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலச்சிறந்த வழிபாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வழிபாடு. அதாவது சூரியனார் கோயிலுக்கு போகிறது அல்லது வந்துட்டு சிவபெருமானை வழிபடுறது. எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்களுக்கு வந்துட்டு சிவ வழிபாடு எடுத்துக்கிறது மிக சிறந்த ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை தரும். ஸோ அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முதல்வர் இருக்கார் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி இந்த முதல்வர் யார் அப்படின்னா சிவபெருமான். சிவபெருமானை இருக பற்றிக்கிட்டிங்கனாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் சனி இங்கே பார்வைப்படக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வீக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. என்னோட முன்னோர்கள் வழிபட்டுட்டு வந்தாங்க, அது இடையிலே நின்று போச்சு, நீங்கள் அதை இந்த கோயில் எடுத்து ஒரு திருப்பணியை நடத்துங்க. அது திருப்பி வந்து மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. டெஃபினட்டாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும். குழந்தை பிறப்பு சிக்கல் இருக்குது, எங்களுக்கு தடை தாமதம் இருக்குது, குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே விலகக்கூடிய நிலை கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கௌரவம் சார்ந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அது கிடைக்கப்பெறக்கூடிய நிலைகள் அனுபவிப்பீங்க. வாழ்க்கையை லட்சியத்துடன் செயல்படக்கூடிய நபரில் முதன்மையான செயல்பாடு. நான் வாழ்க்கையில் இப்படித்தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை நான் மாற்றிக்கிற மாட்டேன், யாருக்காகவும் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மன கட்டுப்பாடுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் தான் உங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்கும். ஸோ அதே போல் அழகான தோற்றம், அது கருப்போ சிவப்போ அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. சிம்ம ராசிக்காரங்கனாலே ஒரு முகம் தோற்றம் சூப்பராக இருக்கும். ஏன்னா சிம்ம ராசியில் தான் பூர நட்சத்திரம், சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அமர்ந்திருக்கு. ஸோ அப்போ சிம்ம ராசிக்காரங்க ஒரு அழகிய தோற்றத்துடன் இருப்பாங்க. அதே போல் சூரியனுடைய ராசினால் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். அழகும் கம்பீரமும் கலந்த கலவை தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். உறுதியான மனநிலையில் இருப்பாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யாராலும் அசைக்கவும் முடியாது, ஆற்றவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியான மனநிலையில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அடுத்தவர்களை கை தூக்கி விட்டு அவர்கள் வாழ்வதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடு கொள்வீங்க. உங்களுக்கு அரசாங்க உதவிகள் வந்து மேக்சிமம் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்களுடைய வீட்டில் யாராச்சும் அரசாங்க பணியில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலையில் உறுதியாக உண்டு. ஐயா என் வீட்டில் யாரும் இல்லை, நானும் அரசாங்க வேலை பார்க்கல, அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க உறுதியாகவே அரசாங்க டெண்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க பணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறதும் நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்ம சிம்மராசிக்காரங்க ஒரு முதன்மையான விஷயங்களை வரணும், ஒரு சிறப்பான விஷயங்களுக்கு வரணும்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், மற்றவர்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப 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 கவனமாக இருக்கும். மற்றவர்களுக்கு பிரச்சனைனா உடனே போய் தலையிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அதே போல் பிடிவாத குணத்தை ஃபஸ்ட்டு விடணும். நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிடிவாத குணங்கள் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் லாக் ஆகிப்பீங்க. ஸோ பிடிவாதம் விட்டுட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டுங்கிறதும் நிதர்சனமான உண்மை. சிம்ம ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், யாரையும் சிரித்த முகத்துடன் வரவேற்கிற தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்கள அப்படியே சிரித்த முகத்தோடு வாங்க, கம்பெனிக்குள்ளே வந்தாலும் சரி. இப்போ ஒரு ரிசப்ஷனில் வந்து சிம்ம ராசிக்காரங்களில் ஒரு பெண்ணையோ நம்ம வேலைக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா, இல்லை ரிசப்ஷன்லேயே ஒரு ஓனராகவே சிம்ம ராசிக்காரங்க இருந்தாலும் சரி, இல்லை ரிசப்ஷனில் அவங்கள உட்கார வச்சாலும் சரி, உறுதியாக அந்த புன்னகையுடன் வரவேற்கிற தன்மை நம்மளுடைய சிம்ம ராசிக்கு ஒரு செயல்பாடு எப்பவுமே உண்டு. எதையும் சாதிக்கணுங்கிற சிந்தனையிலே செயல்படுவீங்க. ஸோ அப்போ சிம்ம ராசியில் பெண்களில் முதன்மையான பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யாரை எடுப்போம் அப்படின்னா உறுதியாக நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை நம்ம எடுப்போம். ஏன்னா அவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுமை. அவங்களுடைய ஆளுமைக்கு நிகராக நம்ம இன்னொரு இப்போ உலகத்தில் யாராவது எடுக்க முடியுமா? பெண்களை நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நமக்கு வெளியே தெரிஞ்சது வந்து நம்மளுடைய உயர்திரு நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அம்மா தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க இருக்கந்தனையும் ஆளுமை அந்தளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. இது நான் கட்சி சார்ந்து பேசலை, ஒரு ராசி சார்ந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ராசியில் சிம்ம ராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படிங்காண்டி தான் நம்ம ஜெயலலிதா அம்மாவை எடுத்திருக்கோம். ஸோ அதே போல் தான் சிம்ம ராசி பெண்கள் எந்த இடத்திலும் செயல்படுவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.
ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கம்பீரம், இவங்களுடைய வேகம், இவங்களுடைய செயல்பாடு எங்கே இழக்கப்படும்னா சூழ்ச்சியின் அடிப்படையில் மட்டும்தான் இழக்கப்படும். இவங்க ஒரு எதிர்த்து நின்று ஒருத்தவங்க வந்து முன்னாடி நின்று பேசிட்டோ இல்லை எதிர்த்து நான் உன்னை ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டோ போகவே முடியாது. ஆனால் சூழ்ச்சி ஒரு அன்பினாலேயோ ஒரு பாசத்தாலேயோ அல்லது உறவினாலேயோ இவங்களை ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணி சூழ்ச்சியினால் இவங்களை ஃபினிஷ் பண்ணக்கூடிய செயல்பாடு தான் இங்கே இயல்பாகவே அதிகமாக சிம்மராசி பெண்களுக்கு ஏற்படுது. சிம்மராசிக்காரங்களுக்கும் ஏற்படுது, சிம்மராசி பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இதெல்லாம் ஏற்படுது, ஓகே. இந்த பிரச்சனையை வந்து மீள்வதற்கான வாய்ப்பு என்ன வழிபாடு செய்யலாம், அதே போல் கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல் ஒரு விஷயம், கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படிங்கும்போது சனி பகவானே. சிம்ம ராசிக்கு அதிகமாக ஒரு கடன் சுமைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். ஸோ அப்போ சனிக்கிழமையில் மேக்சிமம் சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்கக்கூடாது. சனிக்கிழமை எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிகேப்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது உடல் ஊனமுற்ற நம்ம சகோதர சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு தீங்கும் செஞ்சிடக்கூடாது. உங்களுடைய உறவுகளையோ அல்லது உங்கள் பக்கத்துலேயே யாராவது வந்து உதவிகள் கேட்காங்கன்னா அவங்க ஒரு உடல் ஊனமுற்ற சகோதர சகோதரிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சிடணும். அவங்களுக்கு மட்டும் செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. செஞ்சீங்கன்னா சிறப்பான விஷயம் உறுதியாக உண்டு. ஓகே, சரி. இந்த கடன் சுமையிலேருந்து மீளுவதற்கான வாய்ப்பு என்ன, நோய் நொடியிலேருந்து மீளுவதற்கான வாய்ப்பு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய கடன் சுமை உறுதியாக அடையும். இப்போ தட்சிணாமூர்த்தி பகவான் எல்லா ஊர்களையும் இருக்கார். இப்போ நம்ம முதல் ஸ்தலம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா குருஸ்தலமாக கருதப்படுவது முருகனுடைய வழிபாடு. நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் பகவானை வழிபாடு செய்வது, அங்கே உள்ள குரு பகவான் அதாவது தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் மனசார ஐயா நீதாயா பொறுப்பு, என் கடனை அடைங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய சிம்மராசினியர்கள் வியாழக்கிழமை அதாவது புதன்கிழமை நைட்டு அங்கே போய் தங்கிட்டு வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் முதல் தரிசனத்தை வழிபாடு செய்து மனசார நீங்கள் வேண்டி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய கடன் சுமை குறையும், கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், உறுதியாக நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ வியாழக்கிழமை போங்க, அதாவது புதன்கிழமை நைட்டு போய் வியாழக்கிழமை நீங்கள் புதன்கிழமை நைட்டும் வழிபாடு செய்யுங்க, வியாழக்கிழமையும் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச அளவு தொடர்ந்து ஒரு 9 மாதங்கள் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நம்முடைய சிம்மராசினியர்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஆற்றல், மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஆற்றல், கடன் சுமை இல்லாமல் மீள்வதற்கான ஆற்றலை தட்சிணாமூர்த்தி பகவானும் குரு பகவானும் அதேபோல் நம்முடைய பெருமாளும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.